ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம வெண்ணிலா ஒரு பக்கம் முழிச்ச உடனே நம்ம காவேரியை பார்க்கணுன்னு அடம்பிடிக்கிறாங்க. காவேரி ஒரு பக்கம் வந்து நின்னோடனே, நீ வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் நான் கண் முழிச்சதுக்கப்புறம் நீ சொன்னதெல்லாம் உண்மையா, பொய் சொல்லாமல் சொல்லு, ஏற்கனவே இப்படி சொல்லி தானே என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்குது. இந்த நிலமையில உனக்கு குசும்பு போலல, உண்மையை சொல்லுனா அதுக்கு என் புருஷனை வரதட்சணையாக கேட்குற நீ நல்லா வருவாமா நீ சத்தியா வந்து சவர்த்தி கணக்கா நீ போராடி எப்படியாவது புருஷனை மீட்டுக்குவேன்னு பார்த்தா கடைசியில் விட்டு கொடுக்குறேங்கிறியேம்மா. விட்டு கொடுக்குறவன் கெட்டு போக மாட்டாங்கிறதெல்லாம் அந்த காலம், விட்டு கொடுக்குறவன் ஏமாந்து நிற்பாங்கிறது தான் இந்த காலம். கம்முன்னு இருமானா கேட்குது அந்த பொண்ணு. ஆர்வ கோளாறு அதிகமான விஷயத்த செய்யுது. கடைசியில் என் புருஷன் எனக்கு தேவை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே நின்னவங்க, என்ன யோசிக்கிறேன் நீ இப்படியே யோசிச்சு விஜய் உள்ள தள்ளலான்னு பார்க்குறியான்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நீ பிளாக்மெயில் பண்ணுற, கோமாவில் இருந்துட்டு உனக்கு இந்த நக்கல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோமாவில் இருந்தும் உனக்கு கொழுப்பாடங்களை எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லுக்கு டெரராக விட்டவங்க என்ன பண்ணுறது, நம்ம குடும்பம் அவ கையில் இருக்கேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிட்டாங்க. ஊன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் என்ன சொன்னா நீ என்ன நம்புன்னு சொல்லி கேள்வி கேட்க திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. திருன்னு முழிச்சவங்க என்னடா முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா திடீர்னு அவங்க கையெடுத்து அவங்க வயிற்றுக்குள்ள வச்சு இதைய குழந்தை மேலே சத்தியம்ட்டாங்க. பொசுக்குன்னு உண்மையை போட்டு உடச்சிருச்சு. காட்டு பண்ணி ரேஞ்சுக்கு பார்க்குறா பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ குழந்தை இருக்கா அப்படிங்கிற மாதிரி, இதுக்கப்புறம் போனால் போகுதுன்னு அவங்களாம் உனக்கு வாழ்க்கையை இப்போ விட்டு கொடுத்தாதான் ஏமா இந்த வீணு வாயை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒரு பக்கம் இது நடந்தாலும் இன்னொரு பக்கம் குமரன் இருந்துட்டு அங்கே அதாவது யாரை வெண்ணிலாவோட மாமாவை தேடி அங்கே அவங்க வீட்டுக்கு போய் மிரட்டுறாமா. குமரை மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இங்கே இந்த கூத்து நடந்தாலும் நம்ம ராகினி கிட்ட ஒரு பிட்டை போட்டுட்டு இருக்காரு நம்ம நிவின்னு. கடைசியில் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்க, அப்பயும் தழுவுற மீன்டா அப்படிங்கிற ஒரு டைலாக் அடிச்சுட்டு கிளம்பி போயிடுச்சுங்க. கடைசியில் பார்த்தா என்டே எஸ்கேப் ஆகுறியான்னு சொல்லிட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. எப்படி ஃபாலோ மீன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போக இடத்த ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு எண்டு கொடுத்தாதான் தேவலாம்.